சொல்வதெல்லாம் உண்மை. மினி, யூ ஹாப்பி? திருப்பி இப்படி ஒரு தப்பு பண்ணிடாதீங்க தம்பி. நான் ஏன் தப்பு பண்ண போறேன்? பிரச்சனையே என்ன இருக்கு பாரு. இதுதான் பிரச்சனை. உன்னாலதான் எங்க அம்மால கிடையாது. வருது இதால தான். கிடையாது மேடம். நாங்க சந்தோஷமா தான் பண்ணி வச்ச மாமியாரும் ஞான் தான். இவன் கூட கல்யாணம் பண்ணி வச்சவரும் ஞான் தான். 12 வருஷம் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நேத்து நைட்டு கூட சந்தோஷமா தான் இருக்கோம். மேடம் இது எப்ப வந்து சேருதோ அன்னையில இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனையே இதுதான். வேற யாருமே கிடையாது. என் பொண்டாட்டிக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. பெங்களூர்ல நான் போன் பண்ணி கொடுக்கட்டா? நீ என்ன பண்ண என்ன? பெங்களூர் நம்பர் இப்ப என்கிட்ட இருக்கு. இப்பதான் இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நீங்க சந்தோஷமா இருந்த நாட்கள் உண்டா அவர் சொல்றபடி? நேத்தை கூட சந்தோஷமா இருந்துட்டு வர்றோம். இது வந்தாதான் பிரச்சனை வீட்டுல வருதுன்னு சொல்றேன் இல்ல மேடம். ஒரே வீட்டுல தான் இருக்கோம் 2 பேரும். அதெல்லாம் இல்ல மேடம். சும்மா ஞான அவன் வீட்டுக்கு போறதே கிடையாது மேடம். ஆனா அடிப்படையிலேயே வந்து வரவே மாட்டாங்க என் வீட்டுக்கு. நானாதான் அடிப்படையிலேயே ஒரு ஏமாற்று. அதுவும் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு கல்யாணம் பண்ணவருன்னு தெரிஞ்சாலே அங்க அடிப்படையில உள்ள எவ்வளவு ஆடி போயிரும். வேற வழி இல்லாம தான் கொஞ்சம் இருங்க. அவங்க 2 பேரும் ஸ்டேஷன்ல முடிஞ்சு போன பிறகு இவர் முன்னாடியே தங்கச்சிக்கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு போல இருக்குது. நீ வந்து வந்தா எதுவும் சொல்லாத, எனக்கு கல்யாணம் ஆன விஷயமே சொல்லாதன்னு சொல்லி வச்சிருக்கிற. தங்கச்சி எல்லாம் ஏன்பா உள்ள விடுறீங்க? குடும்பத்துல நானும் பாத்துட்டேன். 3rd person உள்ள வந்தாலே அந்த குடும்பம் வீணா போயிரும். அவதான் இந்த மெட்ராஸ்ல கொண்டு வச்சது. யாரு? இவள நான் மெட்ராஸ் கூட்டு வந்து. அப்ப அதுக்கு முன்னாடி உன்னை கொண்டு வந்து மெட்ராஸ்ல வச்சனே யாரால? அப்ப நீ சரியில்லை. நான் என்ன சரியில்லைன்னு சொல்றேன். நான் எதை சொன்ன மினி போதும், கோபத்தை காட்டுற இடம் இல்ல. மினி இங்க பாருங்க. ஐயோ மினி பாருங்க. அப்புறம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சரியில்லையா? எப்ப கேளு சரியில்லை சரியில்லையா? இவன் தங்கச்சி கஷ்டப்படுறதோட நான் பேசாம தனியா அந்த வாழ்ந்துருவேன். தங்கச்சிக்கு ஏதாவது நீ போயிடு பேசாம. நீ வேணாம் எனக்கு கூட. இந்த மாதிரி பிரச்சனை பண்ற வீட்டுல மென்டலா? எனக்கு மென்டல்னு சொல்றேன் மேடம். அதுக்கு என்ன மேடம் இங்க பாருங்க. பேசவே வேண்டாம். அவ்வளவுதான் முடிச்சு விட்டுறேன். நீ என்ன முடிக்கணும்? அவளுக்கு உண்டாய அவமானத்துக்கெல்லாம் வரமாட்டேன். ஐயோ நின்ன தேட. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இப்ப பேசுறாங்கல்ல, நாளை எங்க கூட வரலன்னா திரும்பி இங்கதான் வரும். நாளைக்கு என்ன தேடி என்ன பண்றது? வரவே மாட்டேன். நான் வர மாட்டேன். வருவாங்க. சேர மாட்டாங்க. யார் அம்மா பொண்ணு சேர மாட்டாங்க. ஒரு நாள் சேருவாங்க. அடுத்த நாள் நீங்க பாருங்க. இதே மாசத்துல அடுத்த மாசம் இங்க மறுபடியும் நான் அவங்ககிட்ட வரணும். தேடி வருவா என்ன இவ? போக மாட்டேன். என்ன மேட்டர்னு ஏன் சொல்ல? இவ வீட்டுக்கு வந்துட்டானா மேடம், இவ வீட்டுக்கு வந்துட்டானா இந்த பேமாலிய தொலைச்சிடுறி. இவன் கூட போனதை பற்றி சொன்னாலே இவக்கு டென்ஷன் ஏறி அங்கே நிம்மதி கிடையாது, இங்க வந்தாலும் நிம்மதி கிடையாதுன்னு ஓடுங்க மேடம். ஆமா, நீங்களும் இனிமே பேசக்கூடாது அதை பத்தி. ஒன்ஸ் உங்க பொண்ணை நீங்க ஹஸ்பண்ட் விட்டு கூட்டிட்டு வந்து நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா அந்த பொண்ணை வச்சிருக்கணும். திருப்பி அந்த படிப்பை முடிச்சு ஏதாவது வேலைக்கு போய் அது மாதிரி குழந்தைகளை நல்லா வளர்த்தணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல போகணும். இருக்கு எனக்கு வந்து ஒரு பக்கம் இவங்க தங்கச்சால எனக்கு அங்க இடத்துலயே இருக்கவே பிடிக்கல மேடம். இவனும் ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப ஹஸ்பண்டை விட அதிக டார்ச்சர் வந்து தங்கச்சி ஹஸ்பண்ட் அடிச்சு முட்டிக்கு பிடிச்சு அடிச்சு புருஷன் இப்ப வச்சிருக்கிற மாப்பிளம் அது இப்ப கொண்டு வந்தோம் லாட்ஜின்னு கொண்டு வந்தோம். கொண்டாந்து அவன் போட்டு அடிச்சு உருட்டு கட்டையால அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட். அந்த பசங்க எப்படிமா வாழும்? எல்லாருமே குடும்பத்துல சண்டை போட்டுக்கிறப்போ அந்த குழந்தைகளுடைய நிலையை கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறது இல்ல. பையனுக்கு அப்படியே மைண்ட் எப்படி இருக்கும்? அவனை கூப்பிட்டு கேளுங்க. ஆனா இவளுக்கு வந்து மேடம் கேளுங்க மேடம், நான் பண்ண தப்புனால தானே என் தாய் எப்படாவது ஏதாவது அட்வைஸ் சொல்றான்னு இல்ல உடனே சுட்டிட்டு ஓடும். നിന്നെ വിട്ടിട്ട് പോണോന്ന് ഞാൻ சொல்லൂടാ, ഞാൻ തായ് താടാ. അത് കഷ്ടം. அவங்க சித்தப்பாவே சொல்லியாச்சு மேடம். இவன் வந்து ஒரு தரத்துல இவன் வந்து குடும்பத்தை வச்சு லாய்க் பட மாட்டான். நீ வேஸ்ட், இவனுக்காக நீ வாழ்றது. ஏற்கனவே ஒரு பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்க.
சரி. இந்த ஒரு மேட்டர்ல தான் இப்ப அடி நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாருமே ஏத்துக்கிறது கிடையாது. அதனாலதான் மேடம் இப்ப இவன் ஒழுங்கா இருக்கணும். இல்லன்னா டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டு இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது. தெரியுது கெட்ட பழக்கம் இருக்குதுங்கிறது ஒரு பார்த்தா தெரியுது. குடிச்சேன் மேடம். தெரியுது கண்ணுலயே உயிரே இல்ல கண்ணுல. குடிப்பேன் நானு. குடிச்சுதான் இப்ப 3 மாசமா குடிக்கிறது இல்ல. குடிப்பேன் டெய்லி. குடிச்சிட்டு வந்து நான் ஒரு அடி இவ்வளவு அடிச்சேன்னு அவங்க அம்மா மேல தள்ளு சத்தியம் பண்ண சொல்லுங்க. அடிச்சிருக்காங்க. சிலிண்டரே எடுத்து தூக்கி அடிச்சு இருந்துச்சு. தழும்பு மாதிரி சிலிண்டர் எல்லாம் தூக்கி அடிக்கிறதுக்கு படுத்துட்டு இருக்கேன். தூக்கி நான் எழும்பலன்னு சொல்லிட்டு தூக்கி ஒரு அடி இப்படி பின்னாடி அந்த ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, அதுல விழுந்த அடி. எவ்வளவு யோக்கியமா இவன் பேசுறேன்னு நான் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கேன் மேடம். டிவி முன்னாடி தள்ளி பேசிட்டு போய் அயோக்கிய பையன் இவன் எப்படி அந்த வேஷம் போட்டு உட்காந்துட்டு இது பேசுறான்னு பயந்தேன் மேடம். விட்டுடுங்க மேடம். என்னடா நீங்க ஆனா இது இப்ப சொல்றேன், திரும்பி என்ன தேடி வந்தாங்கன்னா நீங்க தேட மாட்டேன். தேடி வந்தா எங்க வரணும்? கோர்ட்டுக்கு தான் போகணும். ஆமா சரி, அப்போ பிரிச்சு விட்டுற வேண்டியதான். அவ்வளவுதான். சரிங்க, சரி, ஓகே. ஒரு பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்களால நாளைக்கு பிரச்சனை எனக்கு வரக்கூடாது. நீ வராதடா, புரியுதா? நாளைக்கு சண்டை போட்டு பொண்டாட்டி இங்க வரக்கூடாது. சரி, உள்ள எங்க பேசுறதுனா வீடு கிடையாது. நீ அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. கிளவி கிட்ட பேச போறான் அவன். மேடம் அவனுக்கு பேசுறது 45-50 வயசு இருக்குது. அந்த கிழவனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு சின்ன பையன் மாதிரி வேஷம் போட்டு அந்த பொண்ணு அதிகமா இருக்கு மேடம். அதிகம் பார்த்தா தெரியுது அவனுக்கு. மினி, இது எல்லாமே உங்க தப்பு. எனக்கு தெரியுது மேடம். நானே உங்க அம்மா வந்து இதுல தேவையில்லாம அதுதான் மேடம் அங்கேயும் கஷ்டம். டோட்டலா வீட்டுல நிம்மதி இல்லாதப்போ நான் யாருக்கு அம்மா இவன் வந்து கஷ்டப்படும்போ பெற்ற தாய் ஞான். அப்ப என்ன சொல்லும், அன்னைக்கு உனக்கிட்ட எவ்வளவு படிச்சு சொன்னேன் போவாது அவன் கூட. நீ போன இல்ல அதிന്റെ அடியா. சரி, இப்ப வந்துட்டாங்கன்னா உங்களால நல்லா வச்சு பாத்துக்க முடியுமா? அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி. இப்ப வந்து மேடம் இப்ப ஞான் இருக்கிற வீட்டுல ஒரு ஈ காக்கா கூட வரக்கூடாது. அந்த மாதிரிதான் அந்த ஹவுஸ் ஓனர் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா இப்ப எல்லாம் இல்ல நீங்க வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா? உங்க பொண்ணு வந்து பொண்ணு வந்து அவ்வளவு ஏதாவது ஒரு வேலை பாப்பேன். ஞானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் தம்பி ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? உங்க பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல? பசங்களும் மற்றவங்க ஒருத்தரும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவனை பற்றி விட அவன் தான் 2.5 லட்சம் ரூபா கொடுத்து கேஸ் வாங்கி கொடுத்து கேமரா போட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு கேமரா வாங்கி கொடுத்த வீட்டு பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் அவன் தான் வாங்கி கொடுத்தது. எல்லாம் இவன் குடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இப்ப பார்த்தா ஒண்ணுமே தெரியாத பேசுறாரு. ஆனா உங்க வாழ்க்கை பாக்குற இளம் பெண்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கணும். அம்மாவை அப்பாவை இவ்வளவு அன்பா வளர்த்தின அம்மாவையும் அப்பாவையும் தவிக்க விட்டுட்டு ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. அம்மா இப்படி ஒரு பையனை நான் லவ் பண்றேன், இது பண்ணிக்கிட்டுமா இல்லையான்னு கூட கேட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்காப்பான்னு தான் அவங்க விசாரிச்சிருப்பாங்க. அந்த இளம் வயசுல அதிக அனுபவம் இல்லாத அந்த வயசுல தெரியாதனமா போய் இந்த மாதிரியான ஒரு தவறான காதல்ல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு திரும்பி தாய் வீட்டுக்கு போற ஒரு நிலையில மினி வந்துட்டாங்க. அவங்க அம்மா பாத்துக்கிறது இருக்கிறதுனால பரவாயில்ல. இப்ப அவன் சொல்லும் பாரு, எங்க ஹஸ்பண்ட 5 வருஷமா நான் பிரிஞ்சு இருந்தாரு. இந்த பொண்ணுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு விட்டா மேடம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, பேசாம சைன் போட்டுட்டு வந்துட்டாரு. அதனால என்ன வந்து சண்டை வந்து டெய்லி எங்களுக்குள்ள இருக்கட்டும். இது முடிஞ்சிருச்சு. மினி அவங்க ஹஸ்பண்ட் திரும்ப உங்ககிட்ட சொல்றது திருப்பி அவ என்கிட்ட வரக்கூடாது திருப்பி. ஏன்னா உங்க ஒரு வீக்னஸ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால அவர் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றாரு. திரும்பி என்கிட்ட வர வேண்டாம். திரும்ப பசங்க இருக்கிறதுனால எங்கேயும் போக வழியில அவளுக்கு வளர்ந்த பசங்க இருக்கு, அதனால திரும்ப வந்துரும். அதோட உங்களுக்கு இன்னும் அந்த பாசம் இருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த வீக்னஸ் இருக்கு, பலவீனமானவங்க வந்துருவாங்க. எங்க அம்மாவிலதான் நான் இது அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு. நீங்க எடுத்த முடிவுல இறுதி வரைக்கும் நீங்க உறுதியா இருக்கணும். இந்த பசங்களுடைய முன்னேற்றமும் உங்களுடைய நாளைக்கு என்னன்னு இது அம்மையாலேதான் நாங்க பிரிஞ்சேன்னு அதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவும் இவ்வளவு சொல்லும். நீங்க இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கவலைன்னு சொன்னதுனால அம்மா வந்து இதுதான் வழின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீங்களும் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டீங்க, அவரும் ஒத்துக்கிட்டாரு. நம்ம அமிக்கபிளா செட்டில் பண்ணிட்டோம், விட்டா போதுன்னு போறாரு. எனக்கு அது பையன் பிரச்சனையே வேண்டாம், விட்டா போதும் சந்தோஷமா போறாரு. அதனால திருப்பி அவர் போனீங்கன்னா அவர் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். அதோட அவர் சொல்றது நியாயம் ஆயிரும். அதுக்கு அந்த அந்த பலவீனத்துக்கு மன பலவீனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நேர்களே,
மினியுடைய கதை உண்மையிலேயே பார்க்கிற இளம் பெண்களுக்கு ஒரு பாடம். இளம் வயசுல, அறியாத வயசுல இந்த மாதிரியான தப்பான நபர்களை காதல்னு நினைச்சு வலையில விழுந்து வாழ்க்கையை வீண் பண்ணிக்கிற எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள். தீர விசாரிக்காம, பெரியவங்களுக்கு தெரியாம அவசரப்பட்டு காதலன் நம்பி இந்த மயக்கத்துல சிக்கி வீணாயிராதாங்க. கண்டிப்பா வீண் போயிடாதீங்க. பொறுமையா இருங்க. காதலிச்சீங்கன்னா காதலிக்க நம்ம எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து செய்யுங்க. எல்லாத்தையும் சேர்ந்து குடும்பமே ஒத்துக்க வச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எல்லாரும் ஒத்துக்கிட்டது பிறகு, எல்லா பேக்ரவுண்டையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிங்க. மீண்டும் நாளை மற்றொரு உண்மை கதையோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சொல்வதே